எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடரும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. இப்போ ரீசெண்டா மிர்தாதின் புத்தகம் வாசிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய விளக்கங்களை இறைவனுடைய அருளை கொண்டு நாம் புரிந்து கொண்டோம். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஏற்கனவே நம்ம டீப்பா பேசின விஷயங்கள் தான். ஆசை, விருப்பம், இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை நம்ம ரொம்ப தெள்ள தெளிவா எல்லா நேரங்கள்லையும் உணர்ந்தவர்களா இருக்கும். நம்ம ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணியிருக்கிறோம். ஆசை என்பது பொருள் சார்ந்தது, விருப்பம் என்பது மறைவானது சார்ந்தது. அதாவது நீங்கள் வேண்டக்கூடிய ஒன்றுக்கு ஒரு பொருள் வடிவம் இருந்தால் அது ஆசை. நீங்கள் வேண்டக்கூடிய ஒன்றுக்கு பொருள் வடிவம் இல்லாமல் இருந்தால் அது விருப்பம். இதுதான் பேசிக்கான விளக்கம். சரி, இப்போ புத்தர் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்றாரு. எப்படி ஆசை துன்பத்துக்கு காரணமா இருக்க முடியும்? ஆசை இல்லாம பொருள் இல்லாம எப்படி இந்த உலகத்துல வாழ முடியும்ன்றது பொதுவான ஒரு கேள்வி. அதுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுத்துருக்கோம்னா, பொருள் என்பது உயர்வானது அல்ல, அருள் என்பதுதான் உயர்வானது. அதாவது விருப்பம் என்பதுதான் அருள். பொருள் அருளை தேடி வரும். அதாவது அருள் பொருளை ஈர்த்து விடும். பொருள் வந்தே தீர வேண்டும். நமக்கு அருள்தான் வேண்டுமே தவிர பொருள் வேண்டாம். ஆனால் நாம் பொருள்தான் அந்த அருளை தரும் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு அறியாமை. அந்த அறியாமையிலிருந்து ஞானம் பெறும்போது நாம் பொருளை வேண்ட மாட்டோம், அருளை வேண்டுவோம். அதன் பொருள், அதாவது அதனுடைய அர்த்தம், பொருளே இல்லாமல் வாழ முடியும் என்பது அல்ல, அந்த அருள் பொருளை கொண்டு வந்து விடும் என்பது. சரியா? அதனால நம்ம என்னைக்குமே அருளை விரும்புபவர்களாக, மறைவானவற்றை விரும்புபவர்களாக இருக்க வேண்டும்.
இப்ப அருள்னா என்ன? இப்ப நம்ம காலை பிரார்த்தனையில வாசிக்கிறோம். அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஏதாவது பொருள் வடிவம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இது எல்லாமே அருள் வடிவங்கள். இது எல்லாமே விருப்பங்கள். ஆனா இதை நம்ம விரும்பும்போது இதை இந்த உலக வாழ்க்கையில் கொண்டு சேர்ப்பது பொருள்கள் மூலமாகத்தான். உலக வாழ்க்கை பொருள்கள் மூலமாகத்தான் இவைகளை எல்லாம் நம்ம கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் உலகத்தினுடைய வழிமுறை. அதனால நாம என்ன வேண்டுகிறோமோ, நமக்கு எது தேவையாக இருக்கிறதோ அது நிச்சயமாக பொருளாக இல்லாமல் நீங்கள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் விருப்பத்தில் வாழுது. இது இதுவரைக்கும் நம்ம பார்த்த அடிப்படை விளக்கு. மிர்தாத் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் மட்டுமே வாழ்ந்து முடிந்துவிடக்கூடியவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் மட்டுமே வாழ்ந்து முடிந்து விடக்கூடியவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தை கடந்தும் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்துலதான் நமக்கு பொருள்கள் தேவை. இந்த உலகத்தை கடந்து என்ன தேவைன்னு நமக்கு தெரியாது. நல்லா புரியுதுங்களா? இந்த உலகத்துக்கு தான் நமக்கு பொருள் தேவை. இந்த உலகத்தை கடந்து நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, எங்கும் மனிதர்களாகிய நமக்கு அருள் என்பது தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் நாம் விருப்பத்தை வைத்து விடும்போது நாம் இந்த உலகத்தை கடந்தும் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நம்முடைய வேண்டுதல்களை இறைவன் முன்னால் வைத்தவர்களாக ஆகிவிடுகின்றோம். ஆனால் பொருளை மட்டும் விரும்பும் போது இந்த உலகத்துக்கானதை மட்டும் நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கும். இதுதான் அறியாமை. இது அசத்தியமான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு தான் மிர்தாத் சொல்றோம். அதனால என்னைக்குமே நீங்க பொருளை விரும்பாதீங்க, அருளை விரும்புங்க. நாம இந்த உலகத்தினுடைய தன்மைகளை எல்லாம் கடந்து வாழக்கூடிய தகுதி கொண்டவர்கள். அப்படித்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இதுதான் நம்முடைய மகத்துவம். மனிதன் அப்படிப்பட்ட மகத்துவம் கொண்டவனாகத்தான் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறான். இப்போ இறைவனை நம்ம அகிலங்களின் இறைவனேன்னு சொல்றோம், உலகத்தின் இறைவனேன்னு சொல்றோம். அப்போ அகிலங்களின் இறைவனேன்னு சொல்லக்கூடிய ஞானத்தை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கான்னா, நமக்கு இந்த அகிலங்களின் மீது அதிகாரம் இருக்கிறது. நாம் இந்த அகிலங்களில் வாழக்கூடியவர்கள், வாழ தகுதி கொண்டவர்கள் என்பதுதானே அர்த்தம். இயல்பாவே நமக்குள்ள ஒரு பிரஜை இருக்குதானே, மரணத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட போவதில்லை என்ற பிரஜை நம் ஒவ்வொருவருடைய உணர்விலும் உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்தோட பிணைந்து போய்விட்டதனால் நம்ம அப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்கோம், மரணத்தோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதனால அந்த வாழ்க்கைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த வாழ்க்கைக்கு எல்லாம் பொருள், வீடு, காரு எல்லாம் வாங்கிட்டீங்க. அந்த உலகத்துல கார் ஓட்ட முடியல, அந்த காரை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஐயோ, அருளை கேட்டிருக்கலாமே. அருள் எல்லா உலகங்களிலும் இருக்கிறது. அருளை நீங்கள் கேட்டால் அந்த உலகத்தில் அந்த அருள் அந்த உலகத்துக்கான ஏதோ ஒன்றை ஈர்த்து கொண்டு வந்து விடும். அருள்தான் அடிப்படை. அதுதான் சர்வ வல்லமை கொண்ட விருப்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அண்ட் மிர்தாத் இன்னொரு விஷயத்தை கிளியரா சொன்னாங்க. நீங்க எப்பெல்லாம் பொருளை விரும்புறீங்களோ அப்பெல்லாம் நீங்க இந்த உலகத்துல வந்து மற்ற மனிதர்களை விட மேன்மையாக இருக்க வேண்டும் என்று மறைமுகமாக நீங்கள் விரும்புகிறீர்கள். அது தவறு. இப்ப நீங்க பொருளையே விரும்பினா கூட எல்லாத்துக்கும் அது கிடைக்கணும்னு விரும்பிட்டீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு மட்டும் கிடைக்கணும், ஏன்னா அப்பதானே உங்களுக்கு சந்தோஷம். அதுக்குதான் நீங்க பொருளை விரும்புறீங்க. பொருளை விரும்புதல் என்பது நீங்கள் மற்றவர்களை விட உயர்வாக உங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை மறைமுகமான அர்த்தமாக கொண்டதாக இருக்கிறது. அதனால நீங்க பொருளை விரும்பாதீங்க. அது வந்து ஒரு அசத்தியமான நிலைப்பாடு. மனிதனுடைய தகுதிக்கு அது உகந்தது அல்லன்னு மிர்தாத் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதனாலதான் விருப்பத்தோடு வாழும். அதனாலதான் புத்தர் சிம்பிளா முடிச்சிட்டார், ஆசையே துன்பத்துக்கு காரணம். 5 சப்ஜெக்ட் இருக்குங்க, 5லயுமே நம்ம பாஸ் ஆகணும். நீங்க ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பிடிச்சுக்கிட்டீங்க, அதுலயே டியூஷன் போறீங்க, படிக்கிறீங்க, மனப்பாடம் பண்றீங்க, எழுதி பாக்குறீங்க, அதுல 100 வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ரைட், வாங்கிக்கோங்க. மீதி 4 சப்ஜெக்ட் படிக்கவே மாட்டேங்கிறீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா நீங்க அடுத்த ஸ்டாண்டர்டு போகவே முடியாது. இதைதான் சிம்பிளா மிர்தாத் சொல்றாங்க. அதனால நாம வந்து விருப்பம் கொண்டவர்களாக, அந்த வார்த்தையை பாருங்க, சர்வ வல்லமை கொண்ட விருப்பம் கொண்டவர்களாக, அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, அந்த விருப்பத்தை பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும் மிர்தாத் சொல்றாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு ஞானம் நமக்கு கிடைச்சிருக்குது. இறைவனுக்கு நன்றியோடு இருப்போம். தியானத்துக்கு தயாராகலாம். ஃபார்ம் 3 நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். நம் அனைவரும் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய அக உலகத்திற்குள் செல்லும். நம்முடைய உலகம், நமக்கான உலகம், நீங்களும் உங்கள் இறைவனும் மட்டும் இருக்கக்கூடிய
அந்த அற்புதமான புனித பரப்பில் உங்கள் கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உடல் அதிஷ்டானாவில் நிலை பெறட்டும். எந்த இறுக்கங்களும் இல்லாத முற்றிலும் தளர்வான அசைவற்ற ஒரு தன்மையில் உடலை நிலைப்படுத்தும். அதிஷ்டானாவை உணர்ந்து அதில் நிலைத்து விடுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம், இயல்பான உள்மூச்சு, வெளிமூச்சு. மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். மூச்சின் மீதான கவனத்தோடு உணர்வும் இணைந்திருக்கட்டும். இந்த மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் அதை வாங்கிக் கொள்ளுகின்றோம். மூச்சு எனும் உயிர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. உயிர் கொடுப்பவன் படைப்பாளன். இறைவன் நமக்காக பிரத்யேகமாக இந்த மூச்சு எனும் உயிரை படைத்து நமக்கு கொடுத்து இறைவனுடைய கருணையை இப்போது நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருப்பதை இப்போது நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு மூச்சு நன்றி உணர்வோடு ஒவ்வொரு மூச்சையும் உள்வாங்கி இயல்பான மூச்சு, மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம். இறை உணர் சுவாசத்தில் சில நிமிடங்கள் நிலைத்திருக்கு. பாம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். ப்ராப்பரா ஷிஃப்ட் ஆகணும். சாட்சி பாவனையில் நிலை பெற வேண்டும். உங்கள் உடலிலும் மனதிலும் எது நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விதமான ஆதரவு நிலையோ எதிர்ப்பு நிலையோ ஈடுபாடோ கொள்ளாமல் வெறுமனே ஒரு பார்வையாளராக இருந்து அவைகளை வெறுமனே கவனித்துக் கொண்டிருக்க, செயல் நோக்கங்களற்ற கவனம் கொண்டிருக்க வேண்டும். சாட்சி பாவனையை உணர்வோடு புரிந்து கொண்டு அதில் நிலைத்திருக்கும். மூச்சின் மீதான கவனம், தோல் உணர்ச்சிகள், தூக்கம் வருதல், எண்ணங்களின் போக்குவரத்து, வெறுமை நிலை, புற உலகில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தூண்டல்கள், சப்தங்கள், எது நடந்தால் அது குறித்து நீங்கள் ஒரு பார்வையாளர் தன்மையை மட்டும் வெளிப்படுத்தி ஈடுபாடுகள்,
ஆதரவு எதிர்ப்பு நிலைகள் உணர்வோடு புரிதலோடு ஃபார்ம் 3 உறுதியாக நிலைத்திருக்கலாம். அதிட்டானாவை மிக உறுதியாக பேணிக்கொள்ளும்.
டிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்து. தியானத்தை நிறைவு செய்து விடலாம். கண்களை திறந்து. நம்முடைய மனதில் எப்போதும் விருப்பங்கள் இருக்க வேண்டும், ஆசைகள் இருக்கக்கூடாது. ஆசைகள் என்பது மனிதர்களுக்கான மனதின் தகுதிக்கு குறைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் மனதளவில் தான் நாம் மனிதர்கள், உடல் அளவில் நாம் மனிதர்கள் அல்ல என்பதை முதலில் நாம் உணர வேண்டும். மனதளவில் மனிதர்கள். அனைத்து உயிர்களுக்கும் மனம் உண்டு. மனிதர்களுடைய மனம் மற்ற விலங்குகளுடைய மனதை விட எந்த அடிப்படையில் வித்தியாசப்படுகிறது என்றால், மனிதர்களுடைய மனதில் விருப்பங்கள் இருக்க முடியும். மற்ற விலங்குகள், மிருகங்களுடைய மனதில் விருப்பம் இருக்க முடியாது. இது ஒன்று மட்டும்தான் நம்முடைய மனதை மனித தன்மையில் வைத்துக் கொள்வதற்கான வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசை விருப்பம் சார்ந்து நாளைய வகுப்புலையும் ரொம்ப முக்கியமான ஒரு இறைவழி வழிகாட்டல் பகிர்ந்துக்கலாம். பொறுமையோடு காத்திருப்போம். இன்னைக்கு மிர்தாதின் புத்தகம் ரீடிங் செஷன் இருக்குது. 6 o'clock மெசேஜ் வரும். 23வது அத்தியாயம் வாசிச்சோம். ரொம்ப முக்கியமான அத்தியாயம். காதல், காமம், ஆண் பெண் உறவை பற்றி மிர்தாத் ரொம்ப ஆழமான ஒரு ஞானங்களை வெளிப்படுத்தி இருப்பாரு. ஸோ அதனுடைய விளக்கங்களோடு இன்றைய புக் ரீடிங் செஷன் ஈவினிங் தொடரும். தேங்க்யூ வெரி மச். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு.